NS200 ஸ்டாக் எக்ஸாக்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றியான விளாக்னு பார்த்தீங்கன்னா NS200 சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. NS200க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் எக்ஸாக்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்து ஆல்ட்ரேட் பண்ண போகிறோங்க. ஆல்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சி எக்ஸாக்ட் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் நம்ம சவுண்ட் செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எதை பற்றியான விளாக்னு பார்த்தீங்கன்னா NS200 சவுண்டை செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பைக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த இடம் வேறு சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீத்திப்பாளையம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி போனீங்கன்னா தீத்திப்பாளையம் இருக்குங்க. ஸோ அங்கே தான் இந்த ரோடு இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு. ஓகேங்க, அந்த சவுண்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் த்ராட்டில் பண்ண போகிறேன், RPM லாக் பண்ணி ஓட்ட போகிறேன். ஸோ எல்லாமே பண்ண போகிறேன். ஓகே கிங் ஆஃப், அதுக்கு கூட நம்ம சேனலுக்கு அப்படி சவுண்ட் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பில் ஆள் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சவுண்ட் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கிங் ஆஃப், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NS200 ஸ்டாக் எக்ஸாக்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வெறியா இருக்குங்க, சவுண்ட் எல்லாம் அல்டிமேட்டுங்க. NSக்கு நார்மலாகவே சவுண்டு சூப்பராக இருக்குது. நம்ம தாங்க டியூக் 200 250 எல்லாம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாவுங்க. சவுண்ட் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. பட் இது சூப்பராக இருக்குங்க, சவுண்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்குறீங்களா? சவுண்டு. ஸோ NS200 யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஸ்டாக் எக்ஸாக்ஸ்டே சூப்பராக இருக்குங்க சவுண்டு. நீங்களே திரும்பி பார்த்துக்கலாம். செம்ம சவுண்டுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் கிங் ஆஃப். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவில் 3rd கியரில் RPM லாக் பண்ணி ஓட்டும்போது ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அப்படியே பட்ட 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 பட்டான்னு போவோங்க. அது செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரோட்டில் அதை செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஓகே, ஸோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்களா கிங் ஆஃப்? செம்மையாக இருக்குல்ல, ஓட்டும் போதே அந்த பைக் செம்மையாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா எடுத்து 5 வருஷம் ஆச்சு. இப்போவும் மாப்பிள்ள அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பைக் ஓட்ட. ஸோ யாரெல்லாம் NS200 வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கிங் ஆஃப். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே சவுண்ட் செக் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நம்ம ஜாலியாக செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். வீலிங் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க பசங்க, நம்ம போய் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்திருக்காங்க. எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பசங்கள்லாம் இங்கே நின்றுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க எல்லாமே நல்லா ஜாலியாக வீலிங் பண்ணுவாங்கங்க. ஸோ டக்குன்னு வீலிங் எல்லாம் அடிக்கிறாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்குது. சரி, ஓகே, அந்த சவுண்டெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீலிங்கெல்லாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே இந்த விளாகில் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வீலிங் அடிக்க தெரியாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா பிகினர் கூட சொல்லக்கூடாது, பிகினர் கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் பிகினர் கூட கிடையாதுங்க. பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வீலிங் அடிக்க போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேங்க. செம்மையாக இருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ பார்க்கலாம் கிங் ஆஃப். ஸோ மாப்பிள்ளைன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. NS200 சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெருசாக சவுண்ட் இருக்காது, பட் நல்லாயிருக்கும். ஸ்டாக் எக்ஸாக்ஸோட சவுண்டே சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களாம் வந்துட்டாங்க. ஓகேங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அந்த எக்ஸாக்ஸோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கிங் ஆஃப். நீங்கள் அடிக்கிறீங்களா? ஹாய் கிட்டோ ப்ரோ. ஹாய், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வீடியோ போடல ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. நல்லா இருக்கீங்களா? எல்லாமே மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. ஸோ இவர் தான் வீலிங்கெல்லாம் அடித்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார்.
அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நீங்கள் சடனாக கொடுத்து வந்துட்டீங்க. சும்மா வீலிங் எடுக்கிறீங்களா? அப்படிங்களா? சரி சரி, ஓகே ஓகே. நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் இப்போ ட்ராக் ஓட்ட போகிறீங்களா? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு வேணாங்களா? சரி சரி, ஓகே ஓகே. சரி சரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பைக் சூப்பராக வச்சுருக்காருங்க. அவர் எல்லாமே ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காரு, சூப்பராக இருக்குது. எக்ஸாக்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ அவங்க ட்ராக் ரேஸ் ஓட்ட போகிறாங்களா, அது காட்டக்கூடாதுன்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லாம் வந்துடுங்க. ஸோ அது உண்மைதான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுறது நம்ம எடுத்து போட்டோம்னா சம்திங் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடலாம். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் காமிக்காமல் சில பல கிளிப்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேங்க. பார்க்கலாம், சில பல ஆட் பண்ணாலும் பண்ணுவேன், அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணவும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கிங் ஆஃப் அவங்க பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்கப்பா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட பைக்கை செக் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல் ஆள் போட்டுக்கோங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப் பார்த்து சேஃபாக இருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம vlog பண்ண ஆரம்பிச்சலாங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப்.